வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு HCL டெக்னாலஜி பற்றி பார்த்துருவோம். ஸோ ஸ்க்ரீனில் தெரிகிற எல்லா பாயிண்ட்ஸும் டீட்டெயிலாக பார்த்துருவோம். வாங்க வீடியோக்குள்ளே போவோம். மார்க்கெட் கேப் 4,19,962 கோடி, பேஸ் வேல்யூ ₹2, டிவிடெண்ட் ஈல்டு 3.48% அண்ட் 52 வீக் ஹை ₹1,780. 52 வீக் ஹையிலிருந்து 13% டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அண்ட் 52 வீக் லோ ₹1,303. ₹1,303 19% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்து இண்டஸ்ட்ரி பிஇக்கும் ஷேர் பிஇக்கும் உள்ள டிஃபரன்ஸ் 6%. தட் மீன்ஸ் இண்டஸ்ட்ரி பிஇ விட ஷேர் பிஇ 6% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, டாப் லைன் growth 11% 5 years CAGR and 3 years CAGR 11% same and last 2 years CAGR 7% கொஞ்சம் ரெடியூஸ் ஆகிருக்குது கம்பேர் பண்ணும்போது லாஸ்ட் 2 இயரில் டாப் லைன் growth. அண்ட் பாட்டம் லைன் growth பார்க்கும்போது 5 years CAGR and 3 years 2 years CAGR சேம் 9% மெயின்டைன் ஆகிருக்கு. ஓகே, அடுத்து ப்ரொமோட்டர் ஹோல்டிங் பார்த்துருவோம். ப்ரொமோட்டர் 61% ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க, பிளட்ஜ் எதுவும் இல்லை. அண்டு ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 16%, டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர் 18% அண்ட் பப்ளிக் 5% ஷேர் ஹோல்டிங் வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட்டு குவார்டர்லி எஸ்டிமேட்டு. நம்மளோட குவார்டர்லி எஸ்டிமேட் 3,584 கோடி. Q3ல் அவங்க கொடுத்த ரிசல்ட் 4,082 கோடி. ஸோ 12% ஹையில் தான் ரிசல்ட் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. ரிலேட்டிவ் வேல்யூவேஷன் பார்த்துருவோம். ரிலேட்டிவ் வேல்யூவேஷனை பொறுத்தளவுக்கு இன்ஃபோசிஸ், TCS, டெக் மஹேந்திரா அண்ட் HCL டெக் இந்த 4 கம்பெனியும் கம்பேர் பண்ணுறோம். ஸோ பிஏ பொறுத்தளவுக்கு மீடியன் 25, அவங்க சேம் 25 மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது ப்ரைஸ் டு புக் மீடியன் 7, இவங்க 6ல் தான் இருக்கிறாங்க. ஸோ மீடியன் விட ப்ரைஸ் டு புக் வந்து 6xல் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. அண்டு டெப்ட் டு ஈக்விட்டி ஆல்மோஸ்ட் எல்லா கம்பெனியும் சேம் தான். எபிட்டா மார்ஜின் மீடியன் 23, மீடியன் 24. மீடியன் 23, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 24. அண்டு நெட் ப்ராஃபிட் மார்ஜின் மீடியன் 14, சேம் 14 மெயின்டைன் பண்ணுறாங்க. அடுத்தது ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி மீடியன் 29. ஸோ மீடியனோட கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது, 25%, 4% கம்மியாக தான் இருக்குது. அண்டு ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மீடியன் 41%, இவங்க மெயின்டைன் பண்ணுறது 34%. ஸோ மீடியனோட கம்மியாக இருக்குது. டிவிடெண்ட் ஈல்ட் 3%, சேம் 3% அவங்க டிவிடெண்ட் இஷ்யூ பண்ணுறாங்க. அடுத்தது ஆப்ரேட் மார்ஜின் கம்பேரிசன் பார்க்கும்போது மீடியன் 21, இவங்க அதே 21 காட்டுறாங்க. அடுத்து ரிட்டர்ன் ஆன் அசெட் மீடியன் 18, இவங்க 16. ஸோ 2% மீடியனோட கம்மியாக தான் இருக்கு. டெக்னிக்கல் அனலைஸ் பார்த்துருவோம். ஸோ 5 years வீக்லி சார்ட். ஹை ₹2,012, லோ ₹877. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்குது ₹1,551. ஸோ ஹையிலிருந்து ஒரு லோ வந்திருக்குது, சேம் அந்த ப்ரீவியஸ் ஹையை டச் பண்ண முடியல. எகைன் லோயர் லோ பண்ணும்போது லோயர் லோ பண்ண முடியல, ஈக்குவல் லோ வந்திருக்கு. ஸோ மறுபடியும் போய் அந்த ப்ரீவியஸ் ஹையை ரீச் பண்ண முடியல. ஸோ மறுபடியும் அது கீழே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. லாஸ்ட் 1 year பார்த்துருவோம். லாஸ்ட் 1 year பொறுத்தளவு ஹை ₹1,780 அண்டு லோ ₹1,302. ஸோ இதுக்கு நடுவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது.
ஸோ நியர்பை ஹைக்கும் லோவுக்கும் மிடில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ப்ரைஸ் கம்பேரிசன் பார்த்துருவோம். லாஸ்ட் 5 இயர்ஸ் ப்ரைஸ் கம்பேரிசன். இதில் ஹெச்எல் டெக் வந்து ப்ளஸ் 62%, டெக் மகேந்திரா 64% ப்ளஸ், அண்டு ஐடி இண்டெக்ஸ் 34%, இன்ஃபோசிஸ் ப்ளஸ் 12%, டிசிஎஸ் மைனஸ் 9%. இதே லாஸ்ட் 1 இயர் ப்ரைஸ் கம்பேரிசன். HCL Tech minus 11%, Tech Mahindra minus 2%, and IT Index minus 16%, Infosys minus 21%, TCS minus 26.59% டவுன்ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரேஷியோ அனலைஸ் பார்த்துருவோம். EBITDA மார்ஜின் 23.91, net profit margin 14.69, return on equity 24.69, ROCE return on capital employed 34%, debt to equity 0.1, current ratio 1.75, interest covering ratio 37, and debt to asset 33%, return on asset 16%. and book value 257 ரூபா, price to book 6x, price to sales 3x, and enterprise value to EBITDA 14x, PEG ratio 2.7. ஸோ ஓவராலாக ரேஷியோ அனலைஸ் பொறுத்தளவுக்கு அவுட் ஆஃப் 10ல் 6.4 வாங்கியிருக்கு. நெக்ஸ்ட் ஐவி அண்ட் ஐஎம்பி பார்த்துருவோம். இன்ட்ரென்சிக் வேல்யூ 1861 ரூபா, இம்ப்ளைட் மார்க்கெட் ப்ரைஸ் 1267. ஸோ இது ரெண்டையும் கூட்டி ஆவரேஜ் பண்ணும்போது 1564 ரூபா ஆவரேஜ் ஐவி அண்ட் ஐஎம்பி. இதுலேருந்து 9% மார்ஜின் ஆஃப் சேஃப்டி லெஸ் பண்ணும்போது 1423 ரூபா மை பையிங் ப்ரைஸ் கிடைக்குது. ஸோ இப்போ ஸ்டாக் ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1549. ஸோ 9% அப்பில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இங்கே பையிங் ஜோன்னு கேட்டகரைஸ் ஆகிருக்கு. 5 இயர்ஸ் ப்ரைஸ் ஹிஸ்ட்ரி பார்த்துருவோம். 5 இயர்ஸோட ஹை 1995 ரூபா, லோ 883 ரூபா. ஸோ இது ரெண்டுக்கு இடைப்பட்ட ஆவரேஜ் 1439. இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிறது 1549, 8% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. அடுத்தது பிஇ growth பார்த்துருவோம். ஆவரேஜ் 5 இயர்ஸ் CAGR PE 23.96, current PE 25.52. ஸோ 7% ஆவரேஜ் PE விட கரண்ட் PE அதிகமாக இருக்குது. ஸோ இண்டஸ்ட்ரி PE கம்பேர் பண்ணும்போது இண்டஸ்ட்ரி PE 24, கரண்ட் PE 25. ஸோ கிட்டத்தட்ட அதே சேம் 7% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.